திரும்பல நான் சினிமாவில் போயிட்டு இருந்துட்டான் கையை அப்படி தூக்கிட்டு. ஏன் டைலாக் நம்ம பஞ்சு டைலாக், நீ சினிமாவில் தான் ஃபைட்டர், நான் ரியல் ஃபைட்டர்னு போட்டேன் 2. 10 பேர் வந்தாலும் அடிக்கலாம்டா அப்படின்னு இருக்கணும். ஒரே ஒரு மிதி, ஒரு கிக்கு போட்டேன், எங்க போய் விழுந்தாருன்னு தெரியல. அதுக்கு பிரச்சனை என்னங்க, 1 மாசம் நானே பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதெல்லாம் அவரை மருத்துவமனையில் காட்டிட்டு கூட்டிட்டு வந்து விட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரி அதுக்கு தண்டனை ஆகிப்போச்சு. அதுல இருந்து யாரையும் அடிக்கல, இது எதுக்குப்பா அடிச்சு பிரச்சனை ஆகிற போதுன்னு அடிக்கிறது இல்லை. அது அப்படித்தான் ஒருத்தன் வந்து ஏதோ சாலையில் என் தம்பியோட சண்டை இழுத்துட்டான். அவன் இங்கே வாங்க, இது ஏதோ 100 ரூபாய் ஏதோ கேட்குறான், இதுக்கு இதாகிப்போச்சுன்ட்டு. வாங்க அங்கே எங்கள் அண்ணன் வீடு இருக்கு, வாங்கி தரேன்னு என் பேரை சொல்லாமல் கூட்டி வந்துட்டான். அவன் ஒரு 5-6 பேர் வந்துட்டாங்க. வந்து ஒரே சத்தம் வெளியில். என்ன சத்தம்னு போய் பாருங்கன்னா, ஒரு 5-6 பேர் ஒரு ரவுடி மாதிரி ரொம்ப சத்தம் போடுறாங்க. அந்த அண்ணன் என்னைய பார்த்தோன்னே அவனுக்கு தெரியுது ஆள், அதனால அவன் வசனத்தை நிறுத்த முடியல. நான் யாரும் தெரியுமில்ல, நான் சினிமாவில் போயிட்டு இருந்துட்டான் கையை அப்படி தூக்கிட்டு. ஏன் டைலாக் நம்ம பஞ்சு டைலாக், நீ சினிமாவில் தான் ஃபைட்டர், நான் ரியல் ஃபைட்டர்னு போட்டேன் 2. அதோட எந்த பக்கம் ஓடனான்னு தெரியல. அது மாதிரி